பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வசனம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. The same power that raised Christ from the dead is living in you and is living in me, is living in us. அல்லேலூயா. அந்த ஆவி நம்மில் இன்று குடிகொண்டு வாசமாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவசிக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் இறந்த சூழ்நிலைகளாய், செத்த சூழ்நிலைகளாய் இருந்தாலும் கூட அதையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க இன்று வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், குழப்பங்கள், கவலைகள், கண்ணீர் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அன்றைக்கு இருந்த தேவன், the same God yesterday, today and forever is living in us. His spirit is living in us. அவருடைய ஆவி நம்மை உயிர்ப்பிக்க இந்த சனப்பொழுதிலும் அவர் உண்மை உள்ளவராய், ஜீவனுள்ளவராய், வல்லவராயும் இருக்கிறார். ஏன் என்னையும் கூட இன்று 8 வருட காலமாக சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நபராய் இருந்தும், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு சாதகமாக இல்லாமல் இருந்த பொழுதிலும் இன்றைக்கு நான் உயிர் பெற்று இருக்கிறேன் என்றால், தேவனை, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவிதான் என்னையும் எழுப்பி இன்றைக்கு என் சரீரத்தையும் உயிர்ப்பித்து சாட்சியாக நிற்க வைத்துள்ளார். எனக்கு செய்த அற்புதம் இன்று உங்களுக்கும் செய்ய நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. God bless you.